எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சூடவா powered by Nippon Paint, Asia's real #1 paint மற்றும் 3 Roses Natural Care. யாரா இருந்தாலும் அவங்க வேலையை அந்தந்த டயத்துக்கு பண்ணாங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதான் ப்ரோ. ஆ, ஆனா ஒரு விஷயத்தை தவிர. என்ன விஷயம்டா? கல்யாண விஷயம்ப்பா. ம். அத எவ்வளவு நாள் தான் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போக முடியும்? மாமா ஏய், இப்ப எதுக்கு கத்துற? மாமா கேட்டதுல என்ன தப்பு? மா, எனக்கு பிடிக்காத விஷயத்த என்கிட்ட பேசுனா தப்புதாம்மா. ஆமா, நீ ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்ற? கல்யாணம் மட்டும் இல்லப்பா, பொண்ணுங்கனாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். மறுபடியும் என்கிட்ட ஏன் அந்த டாபிக் ஓபன் பண்றீங்க? இத பார் சிவா, முதல்ல நீ கோவப்படுறத நிறுத்து. ஏன் உனக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்கல அத சொல்லு. அப்பா, இப்படி வா. இது பார் சிவா, உனக்கு கல்யாணம் பண்ணாம சுந்தருக்கு கல்யாணம் பண்ணா ஊர்ல இருக்கிறவங்க கேக்குற கேள்விக்கு யார் பதில் சொல்றது? மா, அப்படி கேக்குறவங்கள என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. இனிமே அந்த மாதிரி யாருக்கிட்டே அவங்க கேட்காதபடி நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. என் கல்யாணத்தை பத்தி இன்னொரு வாட்டி இந்த வீட்ல பேச்சு வந்தது. ப்ரோ, டேய் சிவா. மா, என்னம்மா இவன் இப்படி பேசிட்டு போறான்? அவன் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ரிசர்வ்டு டைப்புடா. என் கூட இருக்கிறத விட அவன் வயசு பசங்களோட பழகுனா அவன் நார்மல் ஆயிடுவான்னு நினைச்சு ஊட்டி ஹாஸ்டல்ல சேர்த்து அவனை படிக்க வச்சோம். அவன் உலகத்தை புரிஞ்சுக்குவான்னு நினைச்சேன். ஆனா அவன் இன்னும் அப்படியே தான்டா இருக்கான். நானே அவனை புரிஞ்சுக்க முடியாதபடி ஆயிட்டேன். இத பார் சுந்தர், இந்த சந்தர்ப்பத்தை விட்டா சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது. அவனை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட வந்து சொன்னாதான் உனக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம். அம்மா, புரிஞ்சுதா? எஸ்கியூஸ் மீ பாஸ். வாங்க சார், வாங்க. டைம் என்னாச்சு? 11 மணி ஆகுது பாஸ். 11 தான் ஆகுதா? 1 hour லேட்டு. உன்னை எதிர்பார்த்து நான் இங்க உட்கார்ந்து இருக்கணுமா? சாரி பாஸ். சரி, நான் சொல்ற நோட் பண்ணிக்கோ. சாரி பாஸ். யோ, அதான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றேன்ல. நான் சொல்றது எழுதிக்கோ. அக்கார்டிங் டு நான் 2வது தடவை சொன்ன சாரி லேட்டுக்கு இல்ல பாஸ். நீங்க சொன்னதை என்னால எழுத முடியாது பாஸ். அதுக்காக தான் பாஸ் இந்த சாரி. ஏயா? யோ, என்னையா அது? சூளத்துக்கு எலுமிச்சம்பழம் குத்துன மாதிரி 5 விரலையும் குத்தி வச்சிருக்க. ஏதாவது வேண்டுதலா? இல்ல பாஸ், நகை சுத்தி பாஸ். நகை சுத்தியா? எப்படி வந்தது? என்னன்னு சொல்றது பாஸ், எல்லாம் என் பேட் டைம் பாஸ். ஹலோ ரன்பீர் சார். என்ன பத்தி உன் பாஸ் கிட்ட போட்டு கொடுக்கலான்னு பாக்குறியா? ஆமா, அன்னைக்கு என்ன நீங்க எப்படி மிரட்டினீங்க, அதுக்கு பழிக்கு பழி வாங்குறது தான் இது. உன்ன மாதிரி காமெடியன் எல்லாம் பழிக்கு பழி வாங்கினா அப்புறம் ஹீரோக்கு என்ன மரியாதை? நீ பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தல, அந்த ஸ்டில் எல்லாம் என் மொபைல்ல இன்னும் அப்படியே இருக்கு. இனிமே அந்த போட்டோவை வால் பேப்பரா இல்ல, வால்லயே பேப்பரா அவுட்னா கூட எனக்கு பயம் இல்ல. ஏன்னா ஆல்ரெடி சிவா பாஸ் கிட்ட சொல்லி நான் தான் பாவம் பண்ணி போயிட்டேனே. அவரு என்ன மன்னிச்சிட்டாரே. இனிமே அந்த போட்டோ வச்சுட்டு நீ ஒண்ணும் பண்ண முடியாது சக்தி. ஹலோ பாஸ், என்ன மரியாதை எல்லாம் குறையுது? பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுற?
அதானே உன் பேரு? கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க. ஏ டண்டனக்கா, ஏ டனுக்குனக்கா, ஏ டக்கா 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 டிஷ். ஹலோ பாஸ், இன்னும் ஆட்ட முடியல. இங்க வாங்க வாங்க. என்ன ஆட்டம்? என்ன ஆட்ட முடியல? என்ன ஆட்டம் சொல்லு. எல்லா ஆட்டத்துக்கும் தயாரா இருக்கம்மா. இந்த போட்டோவை சிவா பாஸுக்கு காட்டினா பிரச்சனை இல்ல. ஆனா இன்னொரு பாஸ் இருக்காங்களே. கார்த்திக் சார் தானே? கார்த்திக் சார் ரொம்ப நல்லவரு. அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. என்ன பாஸ்? ஆஹா, அதுக்கும் மேல. அதுக்கும் மேலனா கடவுள் தாமா இருக்காரு. இல்ல, அதுக்கும் கொஞ்சம் கீழே. இந்தாம்மா, சும்மா ஐ படம் விக்கிற மாதிரி அதுக்கும் மேல அதுக்கும் கீழெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. யாருன்னு கரெக்டா சொல்லுமா. உங்க பொண்டாட்டி பாஸ். இந்த போட்டோவை உங்க பொண்டாட்டி கிட்ட காட்டினா? பொண்டாட்டியா? ஐயோ, ஏமா சரியான கிரிமினலா இருக்கியம்மா நீ. ஏமா கையெடுத்து கும்பிடுற, அதை மட்டும் செஞ்சிடாதம்மா. சப்பாத்தி மாவையும் பொரோட்டா மாவையும் என் முதுகுல அடிச்சுத்தாமா அவ செய்வா. இந்த மேட்டர் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, துணி கூட துவைப்பாம்மா. அப்ப நான் சொல்றது செய்வியா? செய்யறம்மா. செய்யாம போக முடியுமா? செய்யறம்மா. ஆமா, அது என்ன நகை சுத்தி ஒரு விரல்ல தானே வரும், இது என்ன 5 விரல்ல வந்திருக்கு? என்ன பாஸ் நீங்க? ஒரே குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஒரே நேரத்துல சளி காய்ச்சல் வர்றது இல்லையா? அதே மாதிரிதான் பாஸ் இதுவும். ஒரே குடும்பத்துல இருக்கவங்களுக்கே அப்படின்னா ஒரே கையில எப்பவுமே ஒட்டிட்டு இருக்க விரல்களுக்கு ஒரே நேரத்துல நகை சுத்தி வர்றதுல ஒண்ணும் ஆச்சரியம் இல்லையா பாஸ்? வேலை செய்யாம ஓபி அடிக்கிறதுக்கு இவ்வளவு வேஷம் போட வேண்டியது? பாஸ், நான் ஏன் பாஸ் வேஷம் போட்டு நடிக்க போறேன்? பாஸ், நான்லாம் அலாவுதீன் பூதம் மாதிரி பாஸ். எப்பவும் உங்களுக்காகவே வேலை செய்யறதுக்காகவே பிறந்தவன் பாஸ். பாஸ், நகை சுத்தி ஆடுற வரைக்கும் என்னால எழுத முடியாது பாஸ். சீக்கிரமே லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன் பாஸ். உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்துதான் இந்த மாதிரி புது புது வியாதி எல்லாம் வருதோ? மெயில் அனுப்பி ஆகணுமே. கார்த்திக், ஒரு நிமிஷம் என் கேபின் வரீங்களா? இது வருஷமா யாரியா நீ வேலை நேரத்துல சும்மா நகை சுத்தி அது இதுன்ட்டு? பாஸ், நகை சுத்திக்கு என்ன பாஸ் பண்ண முடியும்? இதெல்லாம் நல்லா பேசு. சிவா, சொல்லுங்க சிவா. ரன்பீருக்கு 5 விரலையும் ஒரே நேரத்துல நகை சுத்தி வந்துருச்சா? ஐயோ பாவம். நீங்களே ஐடியா பண்ணிட்டு இப்போ வந்து பாவமா? பாவம், அது புடலங்காவது. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு செக்ரட்டரி வேணும் கார்த்திக். உடனே அனுப்பிச்சிடறேன் சிவா. ப்ளீஸ் உடனே அரேஞ்ச் பண்ணுங்க. ஓ, இதுக்கு தான் நகை சுத்தியா? பாஸ்க்கு ஏதோ ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க, அது என்னன்னு தான் தெரியல. பாஸ், உங்களை இந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும் பாஸ். ஆல் தி பெஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ சார். குட் மார்னிங் சார். யார் நீ? சார், என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? நான் உங்க கம்பெனில தான் சார் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன உண்மையிலேயே உங்களுக்கு தெரியலையா சார்? டெய்லி என்ன கிராஸ் பண்ணி தானே சார் நீங்க உங்க கேபின்குள்ளேயே வருவீங்க. நான் கார்த்திக் சார் கிட்ட பிஏவா இருக்கேன் சார். சார், என்ன பத்தி கார்த்திக் சார் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? என்ன சொல்லணும் உன்னை பத்தி? நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. உங்களை ஃபாலோ பண்ண சொல்லி கார்த்திக் சார் தான் சொல்லி அனுப்புனாரு. நீங்க சொல்லுங்க சார், நான் உங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். ஆமா பாஸ், இந்த பொண்ணு கார்த்திக் சார சூப்பரா ஃபாலோ பண்ணுது பாஸ். யோ கசமரி கார்த்திக், தயவு செஞ்சு என் கேபின் வாங்க. இது வருஷமா சார், ஏன் சார் டென்ஷனா இருக்கீங்க? நான் உங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன் சார். ஏய், நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. என்னாச்சு சிவா? கார்த்திக், செக்ரட்டரி அனுப்ப சொன்ன தலைவலி அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. நோ நோ, ஷீ இஸ் a good worker. வாட் எவர் இட் மே பி. எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர பொண்ணுங்களை பார்த்தா பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியல? ஓ, இதான் பிரச்சனையா? மா, நீ போமா. சார், நான் உங்களை நல்லா ஃபாலோ பண்ணுவேன் சார். கார்த்திக், ஐயோ, நீ போமா. சிவா, ஒரு நிமிஷம், நான் ஆல்டர்னேட்டிவ் அனுப்புறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க. ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. வேணும்னா இதுல இருந்து ஒண்ண எடுத்து ஜூஸ் போட்டு கொண்டு வரவா பாஸ்? யோ,
லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதே. அப்போ அவசியம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவைன்னு நினைக்கிறேன். ம். மொத்த விரலை வெட்டி விடுறேன் பாருப்ப. சிவா குட் மார்னிங் சார். கார்த்திக், மறுபடியும் இன்னொரு பிரச்சனையை தான் கூட்டு வந்திருக்கீங்க நீங்க. நீங்க தானே சொன்னீங்க அந்த ட்ரெஸ்ல இருக்கிற பொண்ணை பார்த்தா எரிச்சலா இருக்குன்னு. அதான் டீசெண்டா சுடிதார் போட்ட பொண்ணை கூட்டு வந்திருக்கேன். ஐயோ. இது ஓகே தானே? இல்ல சாரி கட்டின பொண்ணு தான் வேணும்னு சொல்லுங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். கார்த்திக், என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன செய்யறது சிவா, இந்த ஷார்ட் டைம்ல வேற எந்த பொண்ணும் கிடைக்கல. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நாளைக்கு நிச்சயமா வேற ஆள் அப்பாயிண்ட் பண்ணிடலாம். இந்த பொண்ணுக்கு தமிழ் இங்கிலீஷ் இல்லாம எல்லா லாங்குவேஜுமே தெரியும். ஓ, அவ்வளவு எஃபிஷியன்டா நீ? சரி இருக்க நினைச்சு எனக்கு ரொம்ப தரும் சார். என்னது? ஆ? யோ, இது என்னைய சொல்லுது? இறுக்கி அணைச்சு உண்மை தரணுமா? முத்து படத்துக்கு அப்புறம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத ஒரே ஆள் நம்ம பாஸ் மட்டும்தான். பாஸ், இறுக்கி அணைச்சுனா, அட இருமா சொல்லி காட்டுறேன். இறுக்கி அணைச்சுனா இருகையும் கூப்பி எனக்கு ஒரு உமா தரணும்னா என்னுடைய வணக்கங்கள், இருகையும் கூப்பி என்னுடைய வணக்கங்கள்னு அசாம் பாஷையில சொல்றாங்க பாஸ். அசாம் பாஷையா? யோ, எனக்கு என்னமோ இது பக்கத்து ஸ்டேட் லாங்குவேஜ் மாதிரி தெரியுது. நீ சைனா பார்டர் வரைக்கும் போற? பாஸ், சைனாவோ மைனாவோ அதுவும் நம்மளுக்கு முக்கியம். சீக்கிரம் அசாம் பாஷையில திருப்பி வணக்கம் வச்சிருங்க, இல்லனா இவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க பாஸ். அழ ஆரம்பிச்சிருவாங்க. நான் அழுதுடுவேன் சார். பாத்தீங்களா பாஸ், அவங்க பாவம் உங்களை சும்மா விடாது. சீக்கிரம் சொல்லிடுங்க. இருக்க அணைச்சு ஒரு உம்மா தரும். ஆமா சார், எனக்கும் வள்ளியே இஷ்டம் சார். யோ, இப்ப என்ன சொல்றாங்க? பாஸ், எனக்கு அவ்வளவா அசாம் பாஷை தெரியாது பாஸ். போக போக நீங்களே புரிஞ்சுக்கீங்க பாஸ். எனக்கு கோவம் வர்றதுக்குள்ள நீங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்புங்க. கெட் அவுட். எல்லாம் ஒன்னாலதாயா? சக்தி, என்ன? சிவா கல்யாணத்துக்கு ஏதாவது ஐடியா பண்ணியா? நான் செத்துருவேன் போல இருக்கு. சக்தி, உன்னால முடியும் சக்தி. உன் பலம் என்னன்னு உனக்கே தெரியல. பொண்ணுங்களை பார்த்தாலே உங்க அண்ணன் நெருப்புல விழுந்த உப்பு மாதிரி வெடிக்கிறாரு. எனக்கு ஒரு சந்தேகம், உங்க அண்ணனை பெத்தாங்களா இல்ல ரோபோ மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கினாங்களா? ஏன் இப்படி எந்த உணர்வும் இல்லாம இருக்காரு? இல்ல சக்தி, அவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அப்பா அம்மா தான். ஏன் அவங்க என்ன பண்ணாங்க? சின்ன வயசுல அவன் ரொம்ப அடமென்ட்ட. அதான் அவனை போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. அங்க கூட அவன் தனியா தான் இருப்பானா. லீவ்ல வீட்டுக்கு வந்தா கூட சாப்பிடுவான், தூங்குவான். படிக்கணும்னு நினைச்சா படிப்பான், விளையாடணும்னு நினைச்சா கூட தனியா தான் விளையாடுவான். ஆனா என்கிட்ட மட்டும் நல்லா பேசுவான். அம்மானா அவனுக்கு ரொம்ப உயிர். வீட்டுல அம்மா எது சொன்னாலும் காரணம் கேட்காம அப்படியே செஞ்சிருவான். நீ சொன்னா நம்ப மாட்ட. எங்க அம்மா சொன்னாங்கன்னா ஓடுற ட்ரெயின்ல இருந்து கூட அப்படியே குதிச்சிருவான். அப்படி ஒரு அம்மா பாசம் அவனுக்கு. அப்படின்னா உங்க அம்மா கிட்டே சொல்லி அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல வேண்டியதானே? நான் முழுசா சொல்றதுக்குள்ள நீ ஆரம்பிச்சிட்ட. அம்மா சொல்லி அவன் கேட்காத ஒரே விஷயம் கல்யாண விஷயம் மட்டும்தான். உங்க அம்மா சொல்லி தம்பி சொல்லி ஒத்துக்காதவரு நான் சொன்னா மட்டும் எப்படி ஒத்துப்பாரு? அதுவும் என்ன ஜென்ம விரோதியா நினைக்கிறவரு. ஒத்துக்க வைக்கிறதுனா பேசி ஒத்துக்க வைக்கிறது இல்ல. கல்யாணம் என்ன அவனுக்கு வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்றது. ஐயோ, என்னால முடியாது சாமி, ஆளை விடுங்க. சக்தி, அப்படி சொல்லக்கூடாது. அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா எனக்கும் மீனாட்சிக்கு கல்யாணமே நடக்காது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் வருது? என்ன வருதுன்னு சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. வீட்ல மூத்த பையனுக்கோ இல்ல மூத்த பொண்ணுக்கோ தான் எல்லா பொறுப்பும் வரும். என் விஷயத்துல மட்டும் எல்லாமே ரிவர்ஸ். எல்லாம் ஏன் தலையில வந்துதான் விழுது. சக்தி, அந்த கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குன்னு. கடவுள் முடிகிறவங்க கிட்ட தான் பொறுப்பு ஒப்படைப்பாரு. நீங்க படுக்க சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவீங்க, நான் தானே மாட்டிட்டு முழிக்கணும். என்ன பண்றதுனே புரியல. எதுக்கு சொல்லாம கொள்ளாம உள்ள வரீங்க? சாரி மேடம், உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். உங்களால தான் எனக்கு 2 நாள் லீவ் கிடைச்சது மேடம். என்ன ரன்பீர் இது? விரல் எல்லாம் எலுமிச்சம்பழம் குத்தி வச்சிருக்கீங்க. ஜூஸ் கேஸ் போட போறீங்களா? தம்பி பாஸ், எல்லாத்துக்காரன் சக்தி மேடம் தான். எதுவா இருந்தாலும் அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நான் கிளம்புறேன். ரன்பீர், ஒரு நிமிஷம். சாரி மேடம், வேண்டாம், நான் அழுதுருவேன். அழலாம் வேண்டாம், ஒரு ஐடியா மட்டும் சொல்லுங்க. ஐடியாவா? நான் சொல்லிடுறேன். என்ன ஐடியா? ஆஹா, நம்ம வாயை புடுங்குறாங்க. மாட்டிக்காதரா ரன்பீர், அலர்ட்டாரு. ஹலோ ரன்பீர், விஷயத்தை கேளுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறா. அவளை எப்படியாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும். ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன். ஐடியா தானே? தம்பி பாஸ், தள்ளி போங்க. என்ன ஐடியா வேணும்? என்ன ஐடியா வேணும் சொல்லுங்க.
உன் தலைவர் டிஆர் ஸ்டைல்ல ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு. தம்பி பாஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என் தலைவன் டிஆர் செட் ஆக மாட்டாருமா. அவரு தங்கச்சி சென்டிமெண்ட்டுக்கு தான் செட் ஆவாரு. மேடம், இந்த மாதிரி விஷயத்துக்கு என் தலைவன் இதயம் முரளி தான் செட் ஆவாரு. நேத்து தான் அவர் நடிச்ச காலமெல்லாம் காதல் வாழ்க படத்தை பார்த்தேன். அதுல தலைவி கௌசல்யாவுக்கு உங்க ஃப்ரெண்டு மாதிரி தான் காதல்னா சுத்தமா பிடிக்காது. அப்போ என் தலைவன் இதய முரளி என்னதுமா பண்ணுவாரு, போன் எடுத்து பேசுவாரு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசுவாரு பேசுவாரு பேசுவாரு. இங்க இருந்து பேசு. அந்த குரலை கேட்டு கேட்டு தலைவி கௌசல்யாவுக்கு தலைவன் முரளிய பார்க்கணும்னு ஆசை வந்துரும். அந்த ஆசையே அப்புறம் காதலா மாறிடும். அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம்ல. அந்த ரோஜா செடியில ஒரு கிளி வந்து உட்காருது. ஹலோ ரன்பீர், போது செம்ம ஐடியா கொடுத்திருக்கீங்க. மேடம் நன்றி மேடம். நானும் என் தலைவன் முரளி மாதிரி கருப்பா இருக்கேன். உங்க ஃப்ரெண்டும் கௌசல்யா மாதிரி அழகா இருப்பாங்க. உங்க அழகான பொண்டாட்டி வீட்ல இருக்காங்க. ஐயோ மறுபடியுமா? வேணாம் மேடம், நான் வரேன் மேடம். ஒருவேளை நம்ம ஐடியா கொடுத்தது நம்ம பாஸுக்கா இருக்குமோ? ஐயோ சக்தி, அவன் சொன்ன ஐடியா. சாரி மேடம், இந்த ஐடியா உங்க லேடி ஃப்ரெண்டுக்கு தானே? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. மேடம், என் ஐடியாவை யூஸ் பண்ணிக்கிங்க. ஆனா நான் தான் ஐடியா கொடுத்தேன்னு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க மேடம். நாங்க மாட்டி விட மாட்டோம். நாங்க மாட்டாத வரைக்கும். இது வேறயா சத்திய சோதனை. நான் வரேன் மேடம். சுந்தர், ரன்பீர் சொன்ன ஐடியா தான் கரெக்ட். சிவாவுக்கு மெசேஜ் மட்டும் அனுப்புனா பத்தாது. அதனால சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படின்னா சீக்கிரத்திலே உங்க அண்ணனை லவ் மூடுக்கு கொண்டு வர போறேன். ஏய் சக்தி, சிவா நீ லவ் பண்ண போறியா? சொல்லவே இல்ல. அடிச்சி, மனுஷன் யாராவது உங்க அண்ணனை லவ் பண்ணுவாங்களா? என்ன சக்தி அப்படி சொல்லிட்ட? நீ என்ன நினைச்சாலும் சரி, உங்க அண்ணனை பத்தி இதுதான் என்னோட ஒப்பீனியன். உங்க அண்ணனை பாய் ஃப்ரெண்டா இல்ல ஃப்ரெண்டா கூட யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. காதலுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் ஈகோ இருக்கவே கூடாது. ஆனா உங்க அண்ணனுக்கு அது லாரி கணக்குல இருக்கு. சரி, இது வரைக்கும் நீ பிளான் என்னன்னு சொல்லவே இல்லையே. சொல்ற. ரன்பீர் சொன்ன அதே பழைய ஹீரோ முரளியோட பிளான் தான். நான் சிவாவுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். ஆனா பேச மாட்டேன். அவருக்கு வர கோபத்துக்கு நான் யாருன்னு கண்டுபிடிக்க சீரியஸா ட்ரை பண்ணுவாரு. நான் மாற்ற மாதிரி கிட்ட போய் எஸ்கேப் ஆயிடுவேன். உங்க அண்ணன் என்ன பத்தி மட்டும் யோசிக்கிற மாதிரி கொண்டு வருவேன். அப்போ முகம் தெரியாத அந்த பொண்ணு மேல நிச்சயமா அவருக்கு காதல் வரும். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா முகமே பார்க்காத பொண்ண எப்படி அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துப்பா? அவன் ஒத்துக்காம எங்க கல்யாணம் எப்படி நடக்கும்? அதுக்கும் என்கிட்ட பிளான் இருக்கு. பிளானா? என்னன்னு சொல்லு. அது இப்போ நான் சொல்ல மாட்டேன். முதல்ல ரன்பீர் சொன்ன பிளான வொர்க் அவுட் பண்ணணும். எந்த காரணத்து கொண்டும் சிவாவுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. தேவைப்பட்ட உங்களையும் கூப்பிடுவேன், நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணணும். நான் கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்றேன். ஆனா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? ஏய், எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லுப்பா. கல்யாணம் மாப்ள. என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும். சிவா கல்யாணத்துக்கு கதை தயார். இல்ல சிவாவுக்கு காதல் கதை தயார். என் நிலைமைய பாத்தீங்களா? என் ஜென்ம விரோதிக்கு நானே லவ் மெசேஜ் அனுப்புற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். என் கல்யாணத்தை சொன்னேன். இவனே ஒரு ரோபோ. இவனை எப்படி டீல் பண்றது? டீல் பண்ணிதான் ஆகணும்.